என் ஃப்ரெண்ட் இங்கே வந்திருக்கான். அவன் ஒரு புது லாங்குவேஜ் ஒன்று பேசுகிறான். அவன் பேசுகிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் நான் உன்கிட்ட பேச சொல்கிறேன். என்ன லாங்குவேஜ் பேசுகிறான்னு கண்டுபிடிச்சி சொல்கிறியா? சரி, அவரின் பேச்சை நான்கே கேட்டு பார்த்து என்ன மொழி என்பதை கண்டறிவேன். அவரால் பேசுவதை எனக்கு கூறினால் நானும் அந்த மொழியின் அடையாளத்தை கண்டறிவேன். சரி, அவனை பேச சொல்கிறேன். வெயிட் பண்ணு. ஓகேவா? சரி, எந்த நேரத்திலும் சொல்லிவிடுங்கள். நான் கவனமாக கேட்கிறேன். அடுத்து அந்த மொழியை அடையாளப்படுத்த முயற்சி செய்யும். சாயா குடிச்சோ? ஆஹா, சரி. அவர் பேசும் அந்த மொழி தமிழ்தான். அது சாயா குடிச்சா என்று சொல்லி ஒரு விதமாக ஒரு நெஞ்சை நிறைக்கும் ஒரு பழட்டு பேச்சாகும். எனக்கு இன்னும் வேறு ஏதாவது கேட்க வேண்டும். மனசுலாயோ? ஆமாம், புரிந்து கொள்ளும் அந்த மொழி தமிழ்தான். அவர் சொல்லிய விஷயம் ஒரு வகை தினசரி பழக்கத்தை பற்றி தான். அவருக்கு இரு நான் அவன்கிட்ட கேட்குறேன். டேய், நீ தமிழா பேசுன? இல்லையே, நான் மலையாளம்ல பேசுனேன். என்ன அவன் மலையாளம்னு சொல்கிறேன், நீ தமிழுங்கிற? ஆஹா, சரி. இப்போ அவர் மலையாளத்தில் தான் பேசியிருக்கிறார். நானும் அதை மலையாளம் தான் என கவனத்தில் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ தானே தமிழ்னு சொன்ன. ஆமாம், எனக்கு முதல் போக்கில் ஒரு குழப்பம் வந்துவிட்டது. ஆனால் இப்போ உறுதி, அவர் மலையாளம் தான் பேசினார். நான் இப்போ மலையாளத்திலேயே பேசுவேன். வேண்டுமானால் உங்களால் ஏதாவது கேட்கலாம். இல்லை, அவன் இப்போ திரும்ப மாற்றிட்டான். மலையாளம் இல்லையா, அது கன்னடமா. ஆமாம், சரி. இப்போ அவரு கன்னடத்தில் பேசினார். நான் கவனமாக கன்னடத்தில் தான் அந்த மொழியை கண்டறிந்து பேச முயற்சி செய்கிறேன். இப்போ அவன் பேசுனது ஃபுல்லாக கன்னடம் தான் பேசினானா? அந்த சாயா குடிச்சோ, மனசுலாயோ எல்லாமே கன்னடம் தானா? ஆமாம், எல்லா சொற்களும் கன்னடத்திலேயே தான்.